தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கு. இதுதான் இப்போ எல்லாரும் பேசுற காரணம். ஒரு பக்கம் 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஜெயிச்சு நடிகர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பரபரப்பு இன்னும் ஓயல. ஆனா இங்கேதான் ட்விஸ்ட். இன்னைக்கு, அதாவது 2026 மே 17ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட போயஸ் கார்டன் இல்லத்துல கொடுத்த ஒரு பேட்டி ஒட்டுமொத்த அரசியல் களத்தையே உலுக்கி எடுத்திருக்கு. நான் மட்டும் 2021ல கட்சி ஆரம்பிச்சு போட்டிட்டு இருந்தா 100% நான் தான் முதலமைச்சராகியிருப்பேன் அப்படின்னு ரஜினி ஒரு பெரிய கருத்தை முன் வச்சிருக்கார். இது உண்மையாவே சாத்தியமா? ஒருவேளை ரஜினி 2021ல களமிறங்கியிருந்தா அவர் நிஜமாவே சிஎம் ஆகியிருப்பாரா, இல்ல வெறும் ஓட்டுகளை பிரிக்கிற ஒரு வாக்கு பிரிப்பாளரா மாறியிருப்பாரா? இந்த வீடியோல ஆழமான அரசியல் தரவுகள், வரலாற்று ஒப்பீடுகள் மூலமா இதற்கான முழு உண்மையை பார்க்க போறோம். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சிம்பிளா பாப்போம். 60 வருஷ காலமா தமிழ்நாட்டுல இருந்த திராவிட இருதுருவ அரசியலை தவேகே தலைவர் விஜய் சுக்குநூறா உடைச்சிருக்கார். 2026 தேர்தல்ல 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில விஜய் ரொம்ப சாதுரியமாக செயல்பட்டார். காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 பேர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 பேர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2 பேர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் 2 பேர் மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான சில அதிருப்தி அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவோட சட்டசபையில நம்பிக்கை வாக்கெடுப்ப வென்று விஜய் முதலமைச்சரா பொறுப்பேற்றார். இது அரசியல் வரலாற்றுல ஒரு இமாலய சாதனை. இந்த மாபெரும் மாற்றத்திற்கு பிறகு எல்லார் பார்வையும் ரஜினிகாந்த் மேலதான் திரும்புச்சு. ஆனா விஜய் முதலமைச்சரான உடனே ரஜினிகாந்த் பொதுவெளியில அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கல. இது சமூக வலைதளங்கள்ல கடுமையான விமர்சனங்களை உருவாக்குச்சு. ரஜினிகாந்த் விஜயின் வெற்றியை விரும்பல, அதே துறையிலிருந்து வந்த நடிகர் அரசியல்ல சாதிச்சதால அவருக்கு மன வருத்தம் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அது மட்டும் இல்லாம தேர்தல்ல தோல்வியடைஞ்ச முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேர்ல சந்திச்சு ரஜினி ஆறுதல் சொன்னதும் விஜய் மேல அவருக்கு பொறாமை இருக்குங்கிற சந்தேகத்தை மக்கள் மத்தியில தூண்டிவிட்டுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு மே 17ஆம் தேதி ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த பிரஸ் மீட்ல தன்னுடைய மேல வைக்கப்பட்ட பொறாமை குற்றச்சாட்டை ரஜினிகாந்த் ரொம்ப கடுமையாக மறுத்தார். விஜய் முதலமைச்சரானதை பார்த்து நான் பொறாமப்படுறேன்னு சொல்றது முற்றிலும் தவறு. நான் இப்போ அரசியல்லையே இல்ல, நான் ஏன் அவர் மேல பொறாமப்படணும் அப்படின்னு கேட்டார். அது மட்டும் இல்லாம ஒருவேளை கமலஹாசன் முதலமைச்சராக இருந்தா நான் பொறாமப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவர் நகைச்சுவையாகவும் ஆழமாகவும் ஒரு கருத்தை சொன்னார். தான் ஒரு மலிவான சிந்தனையுடைய நபர் கிடையாது அப்படிங்கிறதையும் அவர் ஆணித்தரமாக பதிவு செஞ்சார். சரி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஜினி உண்மையாவே இந்த விஷயத்துல தன்னோட பெருந்தன்மையை காட்டியிருக்காரா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே பேட்டியில மு.க. ஸ்டாலினுடனான சந்திப்பு பற்றியும் ரஜினி விளக்கம் கொடுத்தார். ஸ்டாலினுடனான தன்னோட நட்பு அரசியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு அவர் சொன்னார். கொளத்தூர் தொகுதியில தொடர்ந்து 3 முறை ஜெயிச்ச திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்த 2026 தேர்தல்ல தவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் சுமார் 9000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியடைஞ்சது தனக்கு மிகுந்த தனிப்பட்ட வருத்தத்தை அளிச்சதா ரஜினிகாந்த் குறிப்பிட்டார். இது கட்சி அரசியலை கடந்து ரஜினி கொடுக்கிற தனிப்பட்ட விசுவாசத்தையும் மனித உறவுகளையும் காட்டுது. அப்புறம் விஜயோட வெற்றியை பத்தி பேசும்போது அதை தான் ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியுடன் பார்ப்பதா ரஜினி வர்ணித்தார். 52 வயசுல விஜய் சாதிச்சிருக்கிறது எம்ஜிஆர் மற்றும் என்டிஆர் ஆகியோரின் சாதனைகளை விட பெரியது அப்படின்னு அவர் மனம் திறந்து பாராட்டினார். இந்த ஒரே விஷயம்தான் முக்கியம். இவ்வளவு பாராட்டின ரஜினி பேட்டியோட ஒரு கட்டத்துல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கருத்தை சொன்னார். 2021இல் நான் கட்சி தொடங்கி போட்டியிட்டிருந்தால் 100% முதலமைச்சராகியிருப்பேன் அப்படிங்கிறது தான் அந்த மாபெரும் அரசியல் கருதுகோள். தனக்கும் விஜய்க்கும் 24 வயசு வித்தியாசம் இருப்பதாகவும் 2 தலைமுறைகளைச் சேர்ந்தவர்களுக்கிடையே போட்டி இருப்பதாக கூறுவது அழகல்ல என்றும் அவர் சொன்னார். ரஜினி விஜய் மேல எந்த காழ்ப்புணர்ச்சியும் காட்டலங்கிறது தெளிவா தெரிஞ்சாலும் அவர் சொன்ன அந்த 2021க்கான 100% வெற்றி ஃபார்முலா நிஜமாவே சாத்தியமா? இது அரசியல் ஆய்வாளர்கள் இப்போ தரவுகள் அடிப்படையில ஆழமா பரிசோதிக்க தொடங்கியிருக்காங்க. உறுதியாக தெரிந்தது என்னன்னா, ஒரு தேர்தல்ல ஜெயிக்க வெறும் சினிமா பிரபலம் மட்டும் பத்தாது, உறுதியான கருத்தியல் ஐடியாலஜி வேணும். தமிழ்நாட்டு அரசியல் களம் கடந்த 60 வருஷமா சமூக நீதி, மாநில சுயாட்சி, இருமொழிக் கொள்கை, பகுத்தறிவு ஆகிய திராவிட கொள்கைகளால ஆழமாக வேரூன்றிய ஒன்று.
ஆனா ரஜினிகாந்த் 2017 டிசம்பர் 31ல தன்னோட அரசியல் பிரவேசத்தை அறிவிச்சப்போ அவர் மதசார்பற்ற ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற ஒரு புதிய வார்த்தையை முன்வச்சார். ஆன்மீக அரசியல்னா என்ன, அதோட சமூக பொருளாதார கொள்கைகள் என்னங்கிற தெளிவான வரையறைய அவரோ ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளோ இறுதி வரை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கவே இல்லை. ஆரம்பத்துல ரஜினியோட ஆன்மீக அரசியல் ஆளும் அதிமுக வாக்கு வங்கியை பாதிக்கும்னு சில விமர்சகர்கள் நினைச்சாங்க. ஆனா ரொம்ப சீக்கிரமாவே ரஜினி கட்சி பாஜகவின் பி டீம் அப்படிங்கிற கடுமையான விமர்சனம் தமிழக அரசியல் பரப்புல ஆழமா பதிஞ்சிடுச்சு. இதுக்கு வலுவான காரணங்கள் இருந்துச்சு. முதலாவதா பாஜகவின் அறிவுசார் பிரிவின் தலைவராயிருந்த அர்ஜுனமூர்த்திய தன்னோட கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரா ரஜினி நியமிச்சார். ரெண்டாவதா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதியும் துக்ளக் ஆசிரியருமான எஸ் குருமூர்த்தியோட ஆலோசனைகளை பெற்று அவர் செயல்பட்டார். மூன்றாவதா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது எல்லாவற்றிற்கும் போராடினா தமிழ்நாடு சுடுகாடாகிவிடும் அப்படின்னு ரஜினி சொன்னது ஒடுக்கப்பட்ட மக்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில அவருக்கு இருந்த செல்வாக்க பாதாளத்துக்கு தள்ளிச்சு. இந்த கருத்தியல் முரண்பாடுகளை தாண்டி அமைப்பு ரீதியான கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். ஒரு ரசிகர் மன்றத்தை தேர்தல் எந்திரமா மாத்துறது சாதாரண விஷயம் இல்ல. ரஜினிகாந்த் தன்னோட ரசிகர் மன்றங்களை ரஜினி மக்கள் மன்றம் RMM ஆக்கி மாநிலம் முழுவதும் 65,000 வாக்குச்சாவடிகளிலும் தலா 30 உறுப்பினர்களை கொண்ட பூத் கமிட்டிகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிச்சார். 38 மாவட்ட அமைப்புகளும் உருவாக்கப்பட்டு 7,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டாங்க. இந்த எண்கள் காகிதத்துல பிரம்மாண்டமா தெரிஞ்சாலும் தேர்தல் கள யதார்த்தம் வேற. கடந்த 50 வருஷமா கிராமப்புறங்கள் வரை ஆழமான வேர்களை கொண்ட திமுக அதிமுக தொண்டர்களின் களப்பணிக்கு ஈடுகொடுக்கும் அளவிலான அரசியல் முதிர்ச்சியோ பிணைப்போ ரஜினி மக்கள் மன்றத்தினருக்கு அப்போ இல்ல. சரி, இப்போ 2021 சட்டமன்ற தேர்தல் தரவுகளின் வழியே ஒரு கணித பகுப்பாய்வு பார்க்கலாம். 2021ல மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி 159 இடங்களை கைப்பற்றி அபார வெற்றி பெற்றது. திமுக தனித்து 133 இடங்கள். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 66 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. தேர்தலுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட புதிய தலைமுறை, ஆப்டி போல், டைம்ஸ் நவ், சி வோட்டர் போன்ற ஊடகங்களின் கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணி 150க்கும் மேற்பட்ட இடங்களை வெல்லோன்னு திட்டவட்டமாக அறிவிச்சுச்சு. இந்த தரவுகள் எல்லாமே 2021ல தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஒரு தெளிவான மனநிலையில இருந்தாங்கங்கிறத காட்டுது. 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அலை திமுக தலைமையிலான திமுகவை நோக்கி முழுமையா திரும்பியிருந்துச்சு. இந்த இருதுருவ போட்டியில ரஜினிகாந்த் களமிறங்கியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ரஜினிகாந்த் முதலமைச்சராகணும்னா குறைந்தபட்சம் 118 இடங்களை வெல்லணும். அதுக்கு அவர் 35% முதல் 40% வாக்குகளை பெற்றிருக்கணும். ஆனா ரஜினியோட ஆன்மீக அரசியல் மற்றும் தேசியவாத சாய்வு திமுகவோட கெட்டியான வாக்கு வங்கியான சிறுபான்மையினர் தலித்துகள் வாக்குகளை நிச்சயம் ஈர்த்திருக்காது. மாறாக அவர் அதிமுகவின் வாக்குகளையும் ஆளும் கட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளையும் எந்த கட்சியையும் சாராத பொதுவான நடுநிலை வாக்குகளையுமே பிரித்திருப்பார். ஒருவேளை அவர் 10% முதல் 15% வாக்குகளை பெற்றிருந்தால் கூட அது அதிமுகவின் வாக்கு வங்கியையே அதிகம் பாதித்திருக்கும். ஆக மொத்தம் ரஜினி ஒரு வாக்கு பிரிப்பு சக்தியாக மட்டுமே செயல்பட்டிருப்பாரே தவிர 118 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்க முடியாது. இதன் பின்னணியில வரலாற்று ஒப்பீடுகளை பார்த்தா உண்மைகள் இன்னும் தெளிவா புரியும். பலரும் ரஜினியோட அரசியல் பிரவேசத்தை எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்க. எம்ஜிஆர் 1977ல அதிமுகவை தொடங்கி முதல் தேர்தலிலேயே 130 இடங்களை வென்று முதலமைச்சரானார். ஆனா எம்ஜிஆரை ரஜினிகாந்தோட ஒப்பிடுவது ஒரு வரலாற்று பிழையாகும். எம்ஜிஆர் 1953 முதலே திமுகவில இணைந்து 25 வருஷங்களுக்கும் மேலான தீவிர அரசியல் களப்பணிக்கு பிறகே தனிக்கட்சி தொடங்கினார். ரஜினிகாந்தின் பின்னணியில அத்தகைய நீண்டகால அரசியல் களப்பணியோ சித்தாந்த பிடிப்போ இல்ல. ரஜினியின் 2021 நிலைப்பாட்டிற்கு மிக நெருக்கமான ஒப்பீடுனா அது 2006ல விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கி சந்தித்த தேர்தல்தான். விஜயகாந்த் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு 8.38% வாக்குகளை பெற்றார். ஆனா ஒரு தொகுதியில மட்டுமே ஜெயிச்சார். விஜயகாந்த் எப்படி திமுக அதிமுக வாக்குகளை பிரிச்சு ஒரு ஸ்பாய்லரா மாறினாரோ அதே நிலைமைதான் ரஜினிக்கும் 2021ல வந்திருக்கும்.
அப்படியானா விஜய் எப்படி 2026ல இந்த சாதனையை செய்தார்? விஜயோட வெற்றி ஏதோ அதிர்ஷ்டத்தாலோ வெறும் சினிமா பிரபலத்தாலேயோ நடந்த ஒன்றல்ல. அதற்கு காரணம் விஜயின் தெளிவான திட்டமிடல் மற்றும் கருத்தியல் சார்பு. விஜய் தன்னோட மக்கள் இயக்கத்தை பல வருஷங்களா ஒரு சமூக நல அமைப்பா வளர்த்தெடுத்தார். உள்ளாட்சி தேர்தல்கள்ல சுயேச்சையா போட்டியிட்டு வெற்றிகளை கண்டார். அவர் தவேகாவை தொடங்கியப்போ சமூக நீதி, மாநில உரிமை, பெண்கள் நலன், மதசார்பின்மை ஆகிய திராவிட கொள்கைகளை தன் கருத்தியலா அறிவிச்சார். பெரியார், காமராஜர், அம்பேத்கர் ஆகியோரை தன் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமில்லாம முதலமைச்சரான உடனே பெண்களுக்கு பாதுகாப்பு படை அமைப்பது, 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவது போன்ற திட்டங்களை அறிவிச்சு தன்னை ஒரு நவீன நிர்வாகியாக முன்னிறுத்திக் கொண்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக ரஜினிகாந்தின் 2021 அரசியல் கனவுக்கு மிகப்பெரிய தடையாக அமைந்தது அவருடைய உடல்நிலை. தேர்தல் அரசியல் என்பது அசுரத்தனமான உடல் உழைப்பை கோரக்கூடியது. 2020 டிசம்பர்ல ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர் ஹைதராபாத்தில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அவசரமாக அனுமதிக்கப்பட்டார். இரத்த அழுத்த மாறுபாடுகள், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பின்னணி காரணமா அவர் முழுமையான ஓய்வெடுக்க மருத்துவர்களால் அறிவுறுத்தப்பட்டார். அந்த நேரம் கோவிட்-19 பெருந்தொற்றின் உச்சகட்டம். தடுப்பூசிகள் முழுமையா வராத அந்த நேரத்துல 234 தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்வது ரஜினியின் உடல்நிலைக்கு உயிராபத்தை விளைவிக்கக்கூடியதா இருந்துச்சு. அதனாலதான் அவரே இதை கடவுள் தனக்கு கொடுத்த எச்சரிக்கை என்று சுட்டிக்காட்டி முடிவை கைவிட்டார். உடல் உழைப்பின்றி 100% வெற்றி என்பது எப்படி சாத்தியமாகும்? இப்போ இந்த 2026 மே 17 பேட்டியை நாம உளவியல் கோணத்துல பார்க்கணும். திரைத்துறையில தனக்கு பல வருஷங்கள் ஜூனியரான விஜய் வெறும் 2 ஆண்டுகள்ல ஒரு மாபெரும் அரசியல் சிகரத்தை அடைஞ்சது ரஜினிகாந்துக்கு ஒரு உளவியல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கலாம். அதைத்தான் அவர் சர்ப்ரைஸ் ஃபீல்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொன்னார். சமூக வலைதளங்கள்ல வந்த பொறாமை குற்றச்சாட்டுகள் அவரை ஆழமாக காயப்படுத்தியிருக்கணும். அந்த உணர்ச்சி பூர்வமான நெருக்கடியில தான் நான் 2021 நின்றிருந்தால் 100% ஜெயித்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு தற்காப்பு வாதத்தை அவர் முன் வச்சிருக்கார். இது உண்மையான அரசியல் மதிப்பீடு அல்ல. விஜய் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை தகர்த்ததை பாராட்டியதன் மூலம் ரஜினி தான் கொண்டு வர முடியாமல் போன மாற்றத்தை எண்ணி ஏங்குவது வெளிப்படையாக தெரியுது. முடிவா பார்த்தா அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, ரஜினிகாந்த் 2021 முதலமைச்சராகி இருக்க வாய்ப்பே இல்லை. அவர் ஒரு மாபெரும் வாக்கு பிரிப்பு சக்தியாக மட்டுமே செயல்பட்டிருப்பார். ரஜினிகாந்த் இந்திய திரைவானின் ஈடு இணையற்ற சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம். ஆனால் தேர்தல் அரசியல் என்பது சாதி, மதம், சமூக நீதி, கூட்டணி தர்மம், வாக்குச்சாவடி அளவிலான நுணுக்கமான தேர்தல் கணிதங்களை உள்ளடக்கிய ஒரு சிக்கலான அறிவியல். அந்த அறிவியல்ல 2021 ரஜினி ஒரு கிங் மேக்கராகவோ அல்லது ஸ்பாய்லராகவோ இருந்திருப்பாரே தவிர கிங்காக அரியணை ஏறி இருக்க முடியாது என்பதே அரசியல் தரவுகள் உணர்த்தும் அறுதியான உண்மை. அரசியல் அப்படிங்கிறது சினிமா கிடையாதுங்கிறது இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இந்த முழுமையான பகுப்பாய்வு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே 2021 ரஜினி வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான செய்தியோடு சந்திப்போம்.